அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்ன கூட்டு வந்துட்டு பேசாம நிக்கிற? கூப்பிடு. அண்ணே, அத்தாச்சி, அப்பா. என்ன மச்சான்? தமிழே, என்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க? அடேங்கப்பா, என்ன துடிக்குதோ? ஏலே நாசமா போறவனே, நீ உன் வாயை மூடிக்க. என்ன வாயை பொத்திட்டு? ஏ தமிழே, இந்த கேடுகட்ட நாய் கல்யாணம் கட்டது எங்க கால்ல புற விழுந்துட்டு போனியா? தமிழ், இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல தமிழ். தமிழ் என்ன தமிழ் இது? ஏலே மச்சான், நான் சொன்னோம்ல, எப்ப இருந்தாலும் உன் தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டியா வருவானு. என்ன தவிர வேற யாராலையும் அவ கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு. என்னடா மச்சான் இப்படி இருக்க? தமிழ், இதுக்குதே உன் ஆத்தாரோட சேலை எடுத்து கட்டிக்கிட்டு எங்க கிட்ட பூரா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனியா? என்ன தமிழ் இது? நான் எம்பட்டு நேரமா இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? செத்த நேரம் போறங்க, ஆக்கப்படுத்தில ஆரம்பருக்கு மாட்டீங்களோ? பழமொழி பழமொழி பேசினதானே விளங்குது. சரிங்க. கவியண்ணே, கவியன் என்னடா எதுக்கு இப்படி ஓடி வர? என்னங்க நீ எதுக்கு இப்படி ஓடி வரிய? கவியண்ணே, ஐயோ எனக்கு சொல்ல, உங்க ஊரே திரண்டு இருக்கு. என்னன்னு சொல்லு. என்ன? அண்ணே, அண்ணே, வெற்றி அண்ணே தங்கச்சி அவ மாமங்காரே பாண்டிய கல்யாணம் முடிச்சுக்கிச்சுனே. வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து மாதிரி கூட்டி வச்சு சண்டை ஓட்டுக்கு இருக்காங்க. என்ன சொல்ற? ஆமாண்ணே, வீட்டுக்குள்ள இப்பதான் பேசிக்க இருக்காங்க. நீயும் போ, நீ போனாவே எங்க எல்லாத்தையும் சரியா நடத்தி கொடுக்க முடியும். நீ போனே, தாலியை கட்டிட்டு வந்து நிக்குது அந்த புள்ள. அதுவும் தங்கத்துலனே. தங்கத்தாரியா? ஏனே போனே, இப்ப என்ன இருந்து பாரு. என்ன ரவி அண்ணே ரதியக்காவு வீட்டுலன்னு சொல்ல நான் போயிட்டு இலே என்ன என்னமோ சொல்லிட்டு போறியா? கண்டிப்பா என் தங்கச்சி எதுவும் பண்ணிருக்காது. இந்த பாண்டியில ஏதாவது செஞ்சிருப்பியா? இன்னைக்கு அவனா இன்னைக்கு கண்டிப்பா கெட்டாம விடவே மாட்டேன். ரவி அண்ணே, ரவி அண்ணே, என்னடா? என்ன அண்ணே, வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? வெளிய எங்கேயாவது போயிட்டே நினைச்சிட்டு இதுக்கு மூச்சடிக்க ஓடி வந்திருக்க வீட்டு சைடு. அப்பதான் ரவி அண்ணே, உன் தம்பி வெற்றி அண்ணே இருக்குல்ல, வெற்றி அண்ணோட தங்கச்சி அந்த பிள்ளையோட மாமா பாண்டிய கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நிக்குது. என்ன சொல்ற? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கடிதாசி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு. அதுவும் என் அப்பத்தா கையில கொண்டு கொடுத்து என்ன கொடுத்துட்ட பாத்தியா? அப்படி என்னதான் எழுதிருக்காங்க? அட ஆமாக்கா, உங்க நாத்தனா தமிழுக்குதே கல்யாணம் ஆயிருச்சு. எதுக்கு தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடியாத்தி, என்னது இது? ஒருத்தர் காதுல ட்ரெயின் ஓட்டிக்கிருக்கானே. சரி, இந்த ஈத்து போட லெட்டர் அப்புறம் படிப்போம். எப்படி மானே தேனே குயேந்தி எழுதிருப்பியான். இவனுக்கு லெட்டர் ஒரு குறைச்சலா? தூக்கி போட்டு முத போய் தமிழ பாப்போம். என்னடா சொல்ற? இங்க பாரு, எங்க வீட்டு பிள்ளை தப்பு பண்ணிருக்காது. எப்படி அந்த பாண்டியில ஏதாவது செஞ்சிருப்பியான். இன்னைக்கு அவனை என்ன செய்யறேன்னு அண்ணே, யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாருங்க, சண்டை ஓடுறாங்க. இப்பதான் கவியன் சொல்லி வீட்டு சொல்லிட்டு அவன் போய் பாத்துக்கிறேன். நீ போ. இங்க பாரு மாமா, அவசரப்படாத, பொறுமையாத்த எல்லாத்தையும் செய்யணும். ஏண்டி படிக்கிற பிள்ளைய அவன் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன், பொறுமையா செய்யணுமா? இந்நேரம் கவியை அறுபத்துக்கிட்டு கிளம்பிருப்பேன். நானும் போறேன். எலே போய் தடுத்து நிறுத்தி வெட்டிக்கிட்டு போற பாருங்க. ஆமா, வெட்ட விட்டு வேலிக்கே பாப்பாங்க. அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. வெட்டி செத்தாலும் செத்துட்டு போறியா விடு. அவள அந்த பூமிக்கு எதுக்கு பாரமா இருக்கேன்? வைத்திய மாதிரி பேசிக்கிருக்காத போ. இங்க பாரு, இவங்கெல்லாம் அவசரப்பட்டுக்கு இருக்காங்க. எனக்கு என்னமோ தமிழ் விருப்பப்பட்டதே அந்த கல்யாணத்தை முடிச்சிருக்குமோ எனக்கு தோணிக்கிருக்கு. ஏன்னா காலையில தமிழ் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது அப்படி. அதெல்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. எல்லாம் புத்தி அப்படியே இப்ப இதுல இருக்கு. அத்தாச்சி வாங்க, முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம். இவ வராளோ வரலையோ, வாடி போமா. அப்பா, அண்ணே, அத்தாச்சி 3 பேரும் என்னை மன்னிச்சுக்கிறேங்க. நான் பண்ணது தப்புண்டு எனக்கு தெரியும். அதுக்காக உங்க யாரோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்காம இருக்கணுன்ற எண்ணத்துல நான் போய் பண்ணல. உங்க எல்லார்கிட்டையும் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டேன். இப்படி பண்ணிட்டேன். எனக்கு பாண்டியை பிடிச்சிருந்தது, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பொய் சொல்லாத. உனக்கு பாண்டியை பிடிச்சிருக்கா? அவனை எனக்கே பிடிக்காது, உனக்கு எப்படி பிடிக்கும்? பொய்
தமிழ் இப்படி ஆத்தா மாதிரி பொறுமையா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி அவசரப்பட்டிருக்கியே. என்ன சும்மா நைன்னு பேசிக்கி இருக்கிய இல்ல என்னன்ற? அதான் கல்யாணம் முடிச்சிட்டோம்ல, வேற என்ன? தமிழ் என்னை விட எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருப்ப, பொறுத்து போக வேண்டும் நினைச்சேன். ஆனா இப்படி இருப்பேன்னு நினைக்கல தமிழ். டேய் என்ன என்னன்னு கேக்குறேன். என்ன மாய மந்திரத்தை போட்டு எங்க வீட்டு பிள்ளைய கூட்டி இப்படி தாலி கட்டி கூட்டு வந்திருக்க? இல்ல உனக்குலாம் வெக்கம் மான சூடு சொரணை எதுவுமே இல்லையாடா? என்னடா ஹர்வா வச்சு மிரட்டிக்கு இருக்க? இங்க பாரு, அவன் மிரட்டுறான். அவனை புடிங்க உங்க அடுத்து சீவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன ஏலே, முதல்ல என் மைய கழுத்துல இருந்து அருவா விழுறா. அது என்ன என்ன ஏதுன்னு கேட்காம உங்க பாட்டுல அருவா தூக்கிட்டு நிக்கிறியா? எதுவும் பேச மாட்டோம், எதுவும் கேட்க மாட்டோம்னா. இப்பதானே கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு பொறுமையா கேட்போம். அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிறிய. ஏன் உங்க தங்கச்சிக்கு மட்டும் தான் இதுவா? ஏன் உன் தங்கச்சியா கூட்டி போய் கல்யாணம் முடிச்சிருந்தா பொறுமையா கேட்போம். வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. யோ, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? இனி தமிழோட வாழ்க்கை என்ன ஆக போகுது நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னடா பண்ணி வச்சிருக்க அந்த புள்ள? இல்ல கல்யாணம் பண்ற வயசான அந்த பிள்ளைக்கு மேஜர் ஆயிட்டா உடனே கல்யாணம் முடிச்சுக்கணுமா? உன் சோழி பாரு, நீயே 18 வயசுல கல்யாணம் முடிச்ச ஆள் தானே. ஆனா இப்ப தமிழ் கல்யாணம் முடிச்சது பிரச்சனை கிடையாது. தமிழ் ரொம்ப பாவம். நீ எப்படி கிறுக்கு மாதிரி முடிவு எடுத்துச்சுன்னு தெரியல. சொல்லப்போனா 21 வயசு தான் மேஜர், இங்க 18 வயசு மேஜர்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. சரி என்னதான் நடந்துன்னு கேப்போம். அத்தாச்சி, உங்களுக்கு தான் 18 வயசுல கல்யாணம் முடிச்சாங்கன்னா வீட்டுல இருக்கவங்க ஆள் எல்லாத்துக்கும் 18 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. ஒளியே பிள்ளைய படிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீ பேசாம இருல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இவாரு எங்க வீட்டு பிள்ளைக்கு ஆரம்பத்துல இருந்து உனக்கு பிடிக்கவே இல்ல. என்ன பிடிக்காமட்டே சொல்லிட்டே இருந்துச்சியா? அன்னைக்கு என் தங்கச்சி சடங்கடிக்க உடனே தாலி கட்ட வரும்போது என்னமா சண்டை விட்டா சக்தி வந்து தடுத்தாரு. அப்ப இதுக்கு மேலே என் தங்கச்சி கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைக்கும். என்ன பண்ணி என் தங்கச்சி மனசை மாத்துன சொல்லுடா? இல்ல அவளை மிரட்டி தாலி கட்டினியா? ஆமா, மிரட்டி தாலி கட்டணும். இங்க பாரு, நான் தாலி கட்டணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு சுதி சடங்குலே தாலி கட்டி இருந்திருப்பேன். உங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு தாலி கட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம்? அதெல்லாம் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் உங்க தங்கச்சி இப்படி ஒரு கேள்வி வந்து என்கிட்ட கேட்பான்னு எனக்கு தெரியும். எத்தனையோ முறை நான் வெற்றிட்டு சொல்லியிருக்கேன். கேளு. உன் தங்கச்சி கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன், வேற யாரையும் தாலி கட்ட விட மாட்டேன்னு. அதே மாதிரி நான் தான் தமிழே. இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இவந்தே பதில் சொல்லிக்கிருக்கான். என்ன என்னமோ நீ சம்மதப்பட்டு அவன் கழுத்த கட்டின தாலியை கழுத்துல வாங்க மாதிரி நின்னுட்டு இருக்க. என்ன நடந்துச்சு சொல்லு. தமிழ் ஓன்ட்டதே கேட்டுக்கு இருக்கோம். ரொம்ப நேரமா அமைதியா இருக்கிற தமிழே. நீ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்க தெரியுமா? இது எவ்வளவு கேவலமான முடிவு தெரியுமா? நீ வேற யார கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த வயசுல நான் உன்னை எதுவுமே சொல்லிருக்க மாட்டேன். போய் இவனை கல்யாணம் முடிச்சிருக்க பத்தியா? அண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுனே. இங்க பாரு நிலா, இனிமே அண்ணனுக்கு நீதே எல்லாமே. என்ன எனக்கு அடுத்த தாயே நீதே. அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. வந்த ஏதோ பிறந்த ஏதோ முதிர்ந்த ஏதோ புகுந்த ஏதோ. தமிழ், நான் அப்பவே நினைச்சேன். கோயிலுக்கு போயிட்டு திரும்ப படி இறங்கும் போது கூட நினைச்சேன். அப்ப கூட உங்க அண்ணன் சொன்னேன், உன் தங்கச்சி நடந்துக்கிறது வித்தியாசமா இருக்கிறாகுன்னு. அதே மாதிரி வித்தியாசமாவே பண்ணிட்டில. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம நீ பாண்டிய கல்யாணம் முடிச்ச? இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குண்டு அத்தாச்சிக்கு தெரியும். ஆனா அந்த காரணம் நியாயம் உள்ளதாகவும் தர்மம் உள்ளதாகவும் இருக்கணும்னு அத்தாச்சி விரும்புகிறேன். தமிழ் எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருப்ப, பொறுப்பா இருப்ப. இதை நான் செஞ்சா கூட அது தப்புப்பா, அதை செய்யாதுன்னு சொல்லுவேன். ஆனா நீ என்ன எனக்கு ஒண்ணு விளங்கல. பெரியப்பா என்ன விலங்குன்னு சொல்லிக்கிருக்கிய? தமிழ் மேல எந்த தப்பும் கிடையாது. இவன் தான் கூட்டி போய் கல்யாணம் முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பியா, மிரட்டிருப்பியா தமிழ். அதனாலதான் தமிழ் கல்யாணத்துக்கு ஒத்துருக்கோம். இருங்க பேசாம இருங்க. இப்ப உண்மையை நான் வர வைக்கிறேன். இல்லே, இப்ப நீ உண்மை சொல்லலேன்னு பையன் நெசமா சொல்றேன், ஒரே போடுதேன். என்ன நான் பார்க்கவே மாட்டேன். உன் மேல செம்ம ஆத்திரத்துல இருக்கேன். நிறைய விஷயத்துல உன் மேல நான் செம்ம காண்டில் இருக்கேன். எதையுமே நான் சொல்லாம இருக்கேன். அப்படித்தேன். என்ன பாய் திறந்து உன் மண்டபாளத்தெல்லாம் நான் ஏத்துனேன்னு வச்சுக்க. அப்படித்தேன். மரியாதையே சொல்லு, என்ன பண்ணி தமிழ கல்யாணம் முடிச்ச? இங்க பாரு, என் மயன் சொன்ன மாதிரி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் தாலி கட்டியிருப்பியான். மாலை கழுத்துமா வந்து நிக்கிறாங்கன்னா, அது தங்கத்துல தாலி கட்டி வந்திருக்காங்கன்னா இதுல தெரிய வேணாமா? அவளுக்கு சம்மந்தப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கா. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மேல பேசி மறுவேலை பாருங்க. சும்மா சும்மா என் மயனை மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டுவே பாத்துக்கோங்க. கஷ்டமா இருக்குல்ல. இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமா இல்ல வயசா? என்ன ஒண்ணுமே விளங்கல. அக்கா அப்படி மட்டும் நினைக்காதீங்கக்கா. வயசும் கால சூழ்நிலை மட்டும் காரணமா இருக்காதுக்கா. ஒரு சில விஷயங்களை செய்யணும்டா அதுக்கு பின்னாடி ஒரு பலமான காரணத்தை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது காரணம் கூட தமிழுக்கு இருந்திருக்கலாம்ல. அந்த பிள்ளைக்கு என்ன காரணம் இருக்கு? படிக்கிற பிள்ளைக்கு என்ன காரணம் இருக்கும்? ஒண்ணுமே வழங்கல. நீங்க அப்புறம் இருக்க கோவத்துல வெட்டி சஜால சாச்சு போடுவாங்க. என்ன நடந்துன்னு தமிழே வாய் திறந்து சொன்னா மட்டுமே. இப்படி போய் அவசரப்பட்டிருக்கிய தமிழே? படிச்சிருக்க பிள்ளை தானே?
யாருக்கு கழுத்தை நீட்டணும் ஒரு பொட்டப்புளிக்கு தெரிய வேணாமா? யாருக்கு கழுத்தை நீட்டணும் ஒரு பொட்டப்புளிக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. பிடிச்சிருந்தா யார் வேணாலும் கல்யாணம் கட்டிக்கலாம். இவன் சோழியை பார்த்துட்டு பேசாம இருக்கு. ஏய் என்னடி சும்மா நின்னுகிட்டே இருக்க? அவனை தாலி கட்டிடல, உன் புருஷனத்தை அப்படியே அருவா தூக்கி நிக்கிறாங்களே. என்ன ஏதுன்னு பதில பேசி அவங்க அனுப்பி விடு. இல்லையா அப்புறம் பாத்துக்க, நான் வேற மாதிரி தான் பண்ணி போடுவேன். இப்போ உண்மையை சொல்ல போறியா? எப்படி பண்ணி இருக்கு? இல்லே, நீ என்ன மிரட்டினாலும் சரி, என்ன நீ என்ன பண்ணாலும் சரி, நடந்தது என்னமோ இதுதான். என்ன நேற்று என்னை பிள்ளையார் கோயிலுக்கு கூப்பிட்டு எதுவுமே பேசல. நாளைக்கு முருகன் கோயிலுக்கு வான்னு சொல்லி அங்க கூப்பிட்டு சொன்னான். முருகன் கோயிலுக்கு நானும் வந்தேன். பட்டு வேஷ்டி சட்டையை கட்டிட்டு வான்னு சொன்னான். அதே மாதிரி வந்தேன். வந்துட்டு அவதான் தங்க தாலியை கொடுத்து கழுத்தை கட்ட சொன்னான். என்ன தாலி கட்ட சொல்ற? உங்க அன்னைக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நான் என்ன செய்வேன்? நீ எனக்கு அடிமையா இருக்கணும்னு சொன்னேன். பரவாயில்ல பண்ணி நீ என் கட்டுல தாலி கட்டுன்னு சொல்லி தாலி கட்ட சொன்னான். இதுதான் நடந்துச்சு. என்ன நானா விருப்பப்பட்டு ஒன்னு அவ கழுத்துல அவளை மிரட்டிலாம் தாலி கட்டல. அவ விருப்பப்பட்டுதான் எங்க 2 பேரும் கல்யாணமும் முருகன் கோயில் முன்னாடி சன்னதியில முருகனோட பார்வையில தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. இதுக்கு மேல என்னடா வேணும்? தமிழே, அவன் சொல்றதா உண்மையா? தமிழ் என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது தமிழே. நீ வேற யார கட்டி இருந்தாலும் எனக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. இவனை கல்யாணம் பண்ணது என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப அந்த தாலி எனக்கு வேணும்னு அவங்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு அண்ணனுக்கு தங்கச்சி அந்த வீட்டுல வந்துரு. இல்லையா நான் வெற்றியை கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். போய் இவனை போய் கல்யாணம் முடிச்சிருக்கேன். ஒரு தங்கச்சியா இருந்து நானே சொல்றேன். அத்தாச்சி பொறுமையா இருங்க, கோபப்படலாம். அதுக்கு இந்த அளவுக்குலாம் இல்ல. என்ன நீ என் அண்ணனை கட்டிக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டேன்னு நான் சொல்லவா? சொல்லு. ஏன் அவன் என்ன மிரட்டினானா? அவன் மிரட்டினானு கேக்குறேன். அவன் மிரட்டினாலும் சரி, வெற்றியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க காரியத்தை பார்க்கும்போது என்னால வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு தோணுது. நீ போய் அந்த வீட்டுல அடிமை வாழ்க்கை வாழ்வ, நான் இந்த வீட்டுல சந்தோஷமான வாழ்க்கை வாழணுமா? எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவை கிடையாது. என்ன நான் அடிமை வாழ்க்கை தான் வாழ போறேன்னு உனக்கு யார் சொன்னாங்களா? சொல்லு பாப்போம். நான் சொல்றேன், அந்த வீட்டுல நானும் தானே இருக்கேன். என்ன மகளா இருக்க போய் ஏதோ மக மாதிரி நடத்துறாங்க. இதே ஓ இடத்துல நான் இருந்திருந்தா நான் இன்னைக்கு அடிமை வாழ்க்கை தான் வாழுவேன். என்ன நீ அந்த அடிமை வாழ்க்கை வாழ்றதை என்னால தாங்கிக்க முடியாது. இந்த கல்யாணம் வேண்டாம், இதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. வெற்றி என்ன வேணாலும் செய், அவ்வளவுதான் சொல்லுவேன். தமிழ், இது உன் குணமே கிடையாது. நீ இவ்வளவு பொறுமையா பேசுறண்டா. உனக்கு விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கும் போல. அண்ணே, நம்ம புள்ள மேல தப்பு சொல்லாத. அவனே தப்பு பண்ணிருப்பான். நீ பேசாம இரு. அப்படியே தமிழ் எப்படி பண்ணி இருந்திருக்கோம்? தமிழே நீ சொல்லு. முதல்ல என் புருஷன் கழுத்துல இருந்து அருவா விடனே. தமிழ் என்ன சொன்னா? தமிழே என்ன பேசிக்கிட்ட தமிழே? அவன போய் உன் புருஷங்கற. இங்க பாரு நீலா, என்னதான் பாண்டி மாமா உனக்கு அண்ணனாவே இருந்தாலும் இப்போ அவர் எனக்கு தாலி கட்டிட்டாரு. என்ன இப்போ அவர் எனக்கு புருஷன். என் புருஷனை ஒரு இடத்துல அவமானப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியாது. முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இப்போ என்ன எனக்கும் பாண்டி மாமாவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு தெரியணும், அப்படித்தானே? யாரும் பாண்டி மாமாவை வையாதீங்க. நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். நான் தான் தாலி எடுத்து கட்ட சொன்னேன். எனக்கு பாண்டி மாமாவை பிடிச்சிருந்தது, அப்படிதான். மற்றபடி பாண்டி மாமா என்னை மிரட்டியோ இல்லை நீ தாலி கட்டிக்கிட்டு தான் ஆகணும், நான் தான் உங்களுக்கு தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்னை எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ணி எங்களுக்கு தாலி கட்டலை. இதுதான் நடந்துச்சு. சரி, நீங்கள் எல்லாரும் இருந்துதான் எனக்கு அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்கள் எல்லாரோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் தான் நான் தாலி கட்டிக்கிட்டேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது வேணுமா? சொல்லுங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தோட தான் பாண்டி மாமா என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து சொன்னீல்ல, நீ நினைக்கிறது தான் நடக்கும். நீ தான் ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில நீ மட்டும்தான் ஜெயிப்ப. நீ சந்தோஷமா இருப்ப, 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்னை வாழ்த்தினீங்களே. சொல்லுங்க, அதெல்லாம் பொய்யா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. முதல்ல உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பண்ணது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உங்க யாரோட ஆசீர்வாதமும் இல்லாம நான் அந்த தப்பு பண்ணல. இப்போதைக்கு நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தோணுச்சு. உங்க யார்கிட்ட எதை சொன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்க. முக்கியமா நிலா, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் நான் இப்படி ஒரு நிலைமைக்கே வந்திருக்கேன். உனக்கு இப்ப அது புரியாது நிலா. கண்டிப்பா நான் உனக்கு எல்லாத்தையுமே புரிய வைப்பேன். என்னோட மன வருத்தம் யாரும்
ஆனா தமிழ் இப்படி இப்படி தமிழ் இது என் வாழ்க்கை எப்படி கெடுன்னு நீ நினைச்ச? இல்ல நான் நிம்மதி இல்லாம எப்படி இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. உன் அண்ணன் தங்கமானவன். அவனை கட்டிக்கிட்டு எனக்கு என்ன நிம்மதி இல்லைன்னு நான் கேக்குறேன். நிலா, உங்க கோவம் நியாயமானது. என்ன நான் தப்பு சொல்ல விரும்பல. ஆனா நிலா, கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை முடிவு கட்டுறதுக்கு இந்த மாதிரி சில முடிவுகள் ஒரு சிலர் எடுத்தா மட்டுமே அது முடியும். நீ கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பாப்ப நிலா. நான் இப்ப செஞ்சிருக்க இந்த தப்பு உங்க எல்லாத்துக்கும் இப்ப தப்பா தான் தெரியும். நீங்க எந்த விதத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாலும் இது தப்பா தான் தெரியும். ஆனா என் இடத்துல இருந்து என்னோட சூழ்நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கும் போதுதான் அது சரின்னு தோணும். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சாலும் சரி மன்னிக்கலனாலும் சரி என்னால என்னால பாண்டியை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா மூணு முடிச்சு அவர் எங்களுக்கு போட்டாரு. இந்த தாலி என் ஆத்தாளோட தாலி. என்ன மச்சான் இப்ப பதில் பேசுங்கடா. அன்னைக்கு மாதிரி ஏன் சண்டைக்கு வந்தியா? இப்ப பேசுங்கடா. அதை வச்சு வெட்டுங்க. என்ன ஏன் மேல குத்துங்கிற மாதிரி ஏறிக்கிட்டு வந்தியா? போடுங்கடா சண்டைய. ஏன் மதுரைக்காரனா அருவா தூக்கிட்டு மட்டும்தான் சண்டைக்கு வருவீங்களா? ஏன் வாய் பேச்சுல உங்களுக்கு ஆகாதோ? எதுக்கு அடுத்து அருவா தூக்கிட்டு வாரிய? இப்ப பாத்தியா என் பொண்டாட்டியே சொல்லிட்டா. என்ன அவதே எங்க இடத்துல தாலி கட்ட சொன்னான். சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவளுக்கு அடிமை வாழ்க்கையிலே தரப்போறேன். என்ன செய்விய? எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரே ஒரு தடவை. அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் தமிழ். உனக்கு இவனை கட்டிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் இருக்கு. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால ஏத்துக்க முடியல தமிழ். நீ அவன புருஷனை ஏத்துக்கிட்டாலும் நீ என்னால உன் வாழ்க்கை நாசமா போறதை ஏத்துக்க முடியாது. எங்க முன்னாடி இப்படி சொல்றா? நாளைக்கு யாத்தாரி கூட உன கொடுமையிலே படுத்துவா. வேணாம் தமிழ், சொன்னா கேளு. அடேங்கப்பா, என்ன தங்கச்சி? நீதான் ஒரு தங்கச்சியாக்கும். தங்கச்சியான்னு கேக்குறேன். நான் உன்கிட்ட பேசவே இல்லை. கேளுகிட்ட நான் நீ வாயை பொத்திட்டு பேச பாரு. நீ எனக்கு மாத்தி அந்த பிள்ளை மனசை மாத்தறேன்னு எனக்கு தெரியல. இப்படி வாழ்க்கை அழிச்சிட்டு நிக்கிறே தமிழ். பொட்ட பிள்ளைக்குலாம் வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். அது நம்ம கரெக்டா முடிவு எடுத்தோம் தமிழ். தப்பா எங்கேயாவது முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை திரும்ப கிடைக்காது தமிழ். சொன்னா புரிஞ்சுக்க தமிழ். வேணாம், விட்டு கொடுத்துற அந்த வாழ்க்கை வேணாம். இல்ல நிலா, இப்பத்தே வாழ்க்கையில சரியா முடிவு எடுத்திருக்கேன். நான் எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு உனக்கு பின்னாடி தெரிய வரும்போது நீ எடுத்த முடிவு தான் சரின்னு நீ அப்ப சொல்லுவ. இப்ப நீ கோவத்துல பேசுற நிலா. கோவத்துல நம்ம என்ன பேசினாலும் என்ன முடிவு எடுத்தாலும் தப்பாத்தே போகும். எல்லாரும் பொறுமையா இருந்து யோசிங்க. சரி, கல்யாணம் தான் சொல்லாம பண்ணிட்டோம். என்ன உங்க ஆசீர்வாதத்தோட தான் நான் பண்ணேன். உங்ககிட்ட கல்யாண விஷயத்தை கூட சொல்லாம என்னால இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலாலும் சரி. அண்ணே அண்ணே ஏனே எதுவுமே பேச மாட்டேங்கிற? சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் உன்னை அவமானப்பட வைப்பேன்னு சொன்னோம்லடி. பாத்தியா, அவமானப்பட வச்சுட்டேன்ல. நீ உன் தங்கச்சிக்கு ஒவ்வொரு நாள் நரகம் தாடி. என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுத்தே நிக்கணும். நீ எப்படி என் தங்கச்சியை கல்யாணம் முடிக்கிறேன்ட்டு நான் பாக்குறேன். அண்ணே ஏனே எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னால கோவமா? கோவப்பட்டா ரெண்டு அடி கூட அடிச்சுக்கிட்டேன். ஆனா பேசாம மட்டும் இருக்குது. ஒண்ணும் இல்ல, இந்த வீட்ல இருந்து இந்த வீட்ல வாழ போறேன். அப்படிதான் பக்கத்துல தான் இருப்பேன். உன் கோவம் எப்படி நினைக்கி நானும் பாரு. பண்ணத என்னாலவே ஏத்துக்க முடியாத போது ஒரு அண்ணனா இருந்து உன் வலி எனக்கு நல்லாவே புரியுதுடா. இங்க பாரு, தமிழ் சொன்ன மாதிரி தமிழுக்கு அப்புறம் அடுத்த தாய் உனக்கு நான் தான். நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. எல்லாமே ஒரு போக்கா மாறும். தமிழ் இப்படி செஞ்சிருக்குன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கும்டா. தமிழ் ரொம்ப யோசிச்சு தாண்டா ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும். இந்த விஷயத்துல இப்படி அவசரப்பட்டிருக்குன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கும்டா. தயவு செஞ்சு உடஞ்சு போயிடாதடா. நீ உடஞ்சு போன உடனே தேத்துறது ரொம்ப கஷ்டம்டா.
கண்டிப்பா இந்த நிலை மாறும். நீ வருத்தப்படாத. உனக்கு நான் இருக்கேன். உனக்கு எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில உனக்கு யாரும் இல்லைன்னாலும் உன்னை விட்டு போனாலும் கூட நான் இருக்கேன். உடஞ்சு போயிடாதுடா வெற்றி. நீ உடஞ்சு மட்டும் போனே என்னால தாங்க முடியாதுடா வெற்றி. அண்ணே நீ கோமாவே இருனே வேணாம்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, நீ என்ன நல்லா இருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும்னே. சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள வளர்களை எடுத்து வைப்பேன். இல்லைனாலும் எடுத்து வைப்பேன். ஆனா எனக்கு யாரோட ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ, உன் ஆசீர்வாதம் தான் வேணும். என்ன சின்ன பிள்ளையில இருந்து ஆத்தா இல்லாம என்ன ஒத்தையால வளர்த்திருக்கேனே. நல்லது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். அந்த வளர்ப்புக்காக நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேனே. நான் பண்ணது தப்புதான். என் மேல யாரு கோபப்பட்டாலும் சரி, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. என்ன நல்லா இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உன் மேல அண்ணனுக்கு எப்போதுமே கோவம் வந்தது கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்தே உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். உண்மைதே. நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட என் அன்னைங்க எல்லாரும் சேர்ந்துதே எல்லாத்தையும் வளர்த்து மேல கொண்டு வந்திருக்கோம். ஆத்த இல்லாம ஒரு பொட்ட பிள்ளைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படி பார்த்தாலும் நம்ம குடும்பத்துல பொம்பளை ஆளுகளுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லணும். சரி விடு. நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள காரணம் இருக்கும். அண்ணனுக்கு அது விளங்கும் தான். அண்ணனோட ஆசீர்வாதம் தானே அப்போதே உனக்கு கிடைச்சது. எப்படியா இருந்தாலும் ஒருத்தன் கையில உன்னை பிடிச்சிட்டேன் கொடுக்கணும். ஆனா உன் கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரு நினைப்பு வச்சிருந்தேன். அந்த நினைப்பு பொய்யாகும்டா. மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. வேற ஒண்ணும் இல்லை. யாரு கல்யாணம் முடிச்ச அண்ணன் 1000 ஆனாலும் பாண்டி உனக்கு மாமே, அவன் எனக்கு மச்சான். மாமே மச்சாங்கிற முறை எப்படி மாறப்போகுது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்ப. அது போற அண்ணன். மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, விரிந்தும் விரியாத காலின் பொழுதாக விளைந்த கலை எண்ணமே. இப்பவும் அண்ணன் நம்புறேன். என்ன நீ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணம் இருக்கும்னு அண்ணன் நம்புறேன். புரியுதா? வெற்றி உன் மேல கோவமா இருக்கான்னு நினைக்காத. கண்டிப்பா அவன் கோவம் தனியும். டக்குன்னு எதையும் ஏத்துக்க முடியாதுதா. அதே என்ன எங்க எல்லா தங்கச்சிகளுக்கும் ஜாம்னு கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா அதுல உன் கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு. அடுத்திருக்க போறவங்கள கல்யாணமாவது நல்லா முடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அண்ணனுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எல்லாமே காரண காரியத்தோட தான் செய்ய வேண்டும். அண்ணனுக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு தமிழ், இவங்கெல்லாம் யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தெரியும் உன்னை பற்றி. என்ன சொல்லப்போனா குணத்தில் என்ன மாதிரி. நீ இதுக்கு பின்னாடி என்ன முடிவெடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன முடிவெடுத்தாலும் இனிதான் நீ ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். அத்தாச்சிக்கு தெரியும். சொல்லப்போனா இனிதான் இங்கே தமிழ் யாருன்னு சில பேருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன தமிழ்? ஆமாம் ஆமாம் அத்தாச்சி. இனிதே பாண்டி யாருன்னு காட்ட போறேன். இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்ன்றதே இம்புட்டு வருஷம் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சி இந்த விஷயம் நடந்துருச்சுல. அதுவும் அமைச்ச மதத்தோட நடந்துச்சு. நீங்களாம் நினைச்சுக்கிட்டு தெரியறீங்க இவ கூட குடும்பம் நடத்துறேன்னு. குடும்பமும் நடத்த மாட்டேன், ஒன்னும் நடத்த மாட்டேன். ஆனா என்ன செய்யறேன்னு பொறுத்திருந்து பாருங்க. என் கண்ணுலயே விரல விட்டு ஆட்டினவங்க தானே நீங்க எல்லாரும். உங்க கண்ணுல விரலையும் தாண்டி குச்சிய வச்சு ஆட்டுறேன். அப்புறம் யாருன்னு பாப்பீங்கடா. வருத்தப்படாது. எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் எல்லாம் மாறிக்கிடுவாங்க. என் மையன் ஆம்பளைங்கிறத நிரூபிச்சிட்டியான். இனிதாண்டி உங்க எல்லாத்துக்கும் நான் யாருன்னு காட்ட போறேன். என்னம்மா பேசிட்டு தெரிஞ்சு சிலிப்பிடி தெரிஞ்சிய பாருங்க. இனி உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு அட்டிமை எப்படி அட்டிமை படுத்துறேன்னு பாரு. இன்னையில இருந்து அவளுக்கு மாமியார் கொடுமையை நான் கொடுக்க போறேன். இப்படி போய் அவசரப்பட்டு இருந்தாலும் அந்த பிள்ளை யோசிச்சிருந்திருக்கணும். இருங்கக்கா என்னதே நடக்குதுன்னு ஏல ரொம்ப வருத்தமா இருக்குல்ல. நம்ம கூட எப்படிலாம் பேசி பழகிச்சு. நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. ஏல இப்ப அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சது எனக்கு வருத்தம் இல்ல. என்னோட வருத்தமே வேற பிள்ளை. அதை உன்ட்டு நீ எப்படி சொல்ல? என்னால வேத தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா சுக்குநூறன்னு வரைக்கும் பெறுவாங்கள. எப்படி இதை சொல்ல போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பிள்ளை கிட்ட பேச போறதுக்குள்ள அந்த பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து நிக்குதுல. நீ என்ன புதுசா பொருளை கலப்புற? காரணம் இருக்கும்ல, ரொம்ப பெரிய காரணம் இருக்கும்ல. ஒண்ணு விளங்கல.
பெரிய அளவு சேர்ந்து முடிவெடுக்கிறது ஒண்ணுமே வரங்கள. சரி அப்ப என் ஆர்விக்காரர் வந்துருவாரு, அதனால நான் சந்தோஷம். உங்களுக்கு உங்க பிரச்சனை. சரி ஊரு கூட்டி எப்படி விழா மாதிரி வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தெரியாதரமா கல்யாணம் முடிச்சிருந்தாலும் விழா வச்சாதானே அது சரியா வரும். ஏங்க எனக்கு ஒண்ணுமே விளங்கலைங்க. வெட்டியாதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேர போகுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா புதுசா தமிழ் எதுக்கு இங்க வந்து இப்படி பண்ணிருக்கா? ஒண்ணுமே விளங்கல. இந்த குடும்பம் ஒண்ணு சேர போதா இல்ல பிரிய போதா? ஐயோ ஒண்ணுமே விளங்கல. ஆனா ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு தமிழ் இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி. கண்டிப்பா அந்த காரணம் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரணும். அப்படி காலில் ஒரு முள்ளு தச்சா கண்ணு கலங்குது, கண்ணில் ஒரு தூசு பட்டா கைதான் ஓடுது, சேவல் அன்று கூடு கிழிச்சு வேலி போட்டது, வேலி தாண்டி கோழி போக வேண வந்தது, அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல, பாசத்துக்கு சட்டம் இல்ல, மீறுவது குத்தம் இல்ல, பாசத்துக்கு ரெக்க முளைச்சு பறந்து போகுது தன்னால. என்னம்மா எப்படி இருக்கு பாக்க? நல்லா இருக்குல்ல? ராசா மனசுல நினைச்சது நடத்திட்டியடா. நீதான் டாம்பல, மத்தவங்க எல்லாம் பொம்பல. இப்பதே ஆத்தாளுக்கு அப்படி குளு குளு குளுன்னு இருக்கு. சரி ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை உள்ள அழைச்சிருவோமா? எடுமா. அடி என் மருமகளே, இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிறேன். ஆடு வந்து தன்னால தலையை கொடுத்துருச்சு. இனி எப்படி வெட்டணும்ட்டு எங்களுக்கு தெரியும். தலையை மட்டும் ஒரு சிலுப்பு சிலுப்பு போட்டு தள்ளிடுவோம்ல. யார் வீட்டுக்கு மருமகளை வந்திருக்க? இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை தாண்டி. நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வைக்கிறேங்கிறத கூடிய சீக்கிரத்துல உனக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கிற முடியும். நிறைய தப்பு பண்ணிருக்கீங்கல்ல, உங்க தப்புக்குள்ள சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்ல. உனக்கும் உன் மயனுக்கும் கரெக்டான பாடத்தை புகட்டதான் இந்த வீட்டுக்குள்ள ஓ மையன் கழுத்துல ஓ மையன் கையால தாலி வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க வந்திருக்கேன். அதான் பாரு இனி என்னென்ன செய்கிறேன். இன்னைக்கு இனிமே ஒவ்வொரு நாளும் உனக்கு நரக வேதனை தாண்டி. பாப்பமா நீ இந்த வீட்டை விட்டு தலைதறிச்சு ஓடுறியா, நான் இந்த வீட்டை விட்டு தலைதறிச்சு ஓடுறேன். வலது காலை வச்சு பொட்டியை ஏத்தி விட்டு உள்ள போமா மருமகளே. அப்படித்தானே போயிருவோம். ஊராளவே நாடாளவே பெண்ணென்று பேசிடும் வேளையிலே உன் கண்ணிலே நீ சிந்தி நீ நிற்கின்றாய் நாளும் பூமியிலே. தோற்காமலே முன்னேறுவாய் பெண்ணென்று மாறிய சூழலிலே சோகங்களை நீ தூக்கியே கொஞ்சாதே வாழும் வாழ்க்கையிலே. போராட நீ துணியாமல் காலம் மாறாதே, தீராத வேதனையோடு பூவே வாழாதே. நிலை மாற்றிட துயர் நீக்கிட எழுவாய் எழுவாய் புயலாய் எழுவாய். அடடி என்னது இது? ஒருவேளை காதல் கடிதமா இருக்குமோ? என்னமோ கிடக்குது. சரி எடு. ஒருவேளை இதுல வேற ஏதாவது இருந்துச்சு. எப்படியே காதல் கடிதம் தான் இருக்கும். காதல் கடிதம் நம்ம கோழி காதலி கொண்டு போய் கொடுக்கலாம். ஒரு கடிதம் எழுதினேன் அதில் உன்னை வரைந்தேன் என் கோழி காதலி முகம் அதில். சரி இதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கும். அப்படி இந்த கடிதத்துல என்ன இருக்கும், யார் தூக்கி போட்டிருப்பா, என்ன இருக்கும் எடுத்து படிச்சு பார்த்துட்டு கொண்டு போய் கொடுக்கலாமா, இல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? கோழி காதலிக்கு ஒருவேளை நல்ல கவிதையா எழுதி இருந்து கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்காதே. சரி நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுவோம்.